கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். கர்த்ததாமே நாம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நாம் தேவ செய்திக்கு தலைப்பாக சந்தோஷமாக இருங்கள் என்ற தலைப்பில், கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்க தியானிக்க ஏசப்பா நமக்கு உதவி செய்வாராக. பிரசங்கத்துக்கு அடிப்படையான வேத வசனம் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் என்ன செய்கிறார்னா, நீங்க சந்தோஷமா இருங்க, கர்த்தருக்குள்ள என்ன செய்யுங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருக்கணும், மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த நாளிலும் கூட அநேக காரியங்களை உலகத்தில் இருக்கிற ஜனங்கள், தேவ ஜனங்கள் இழந்து போயிட்டாங்க. அன்புனா உண்மையான அன்பை அவர்கள் இழந்து போய் காணப்படுறாங்க. இந்த நாளிலும் கூட சந்தோஷத்தை குறித்து நாம் பார்க்க ஏசப்பா உதவி செய்வாராக. ஆவியின் கனியில் முதல் வருகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, கலாத்தியர் 5:22 ஒருவர் வாசிங்க. ஆவியின் கனியோ முதல்ல அன்பு, ரெண்டாவது சந்தோஷம். அல்லேலூயா. எங்கெல்லாம் அன்பு இருக்குதோ அங்கெல்லாம் எது வந்துருங்க? சந்தோஷம் வந்துடும். அன்பு இருக்கிற இடத்துல என்ன வரும்? சந்தோஷம் வரும். அன்பு இல்லாத இடத்துல துக்கம் வரும். அப்போ அன்பு எங்க இருக்குது? அன்பு யாரிடத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டா, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி 1 யோவான்ல என்ன செய்து வசனம் சொல்லுது. 1 யோவான் 4வது அதிகாரத்துல 8வது வசனம், அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், கர்த்தரே அவனுக்கு அறியான், கர்த்தரே அவனுக்கு தெரியாது. ஆண்டவரை தெரியாதவன் அன்பு இல்லாதவனா இருப்பான். ஆண்டவரை தெரிந்தவன் நிச்சயமாய் அன்பா இருப்பான். ஏன்னா ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். வேத வசனத்துல தேவன் அன்பா இருக்கிறார், இன்னொரு இடத்துல தேவன் ஒளியா இருக்கிறார் என்று இருக்குது. தேவன் அன்பாகவும் இருக்கிறார், தேவன் ஒளியாகவும் இருக்கிறார். அது மாத்திரமில்ல, நாம சந்தோஷம் எதிலிருந்து வரும்னு நினைக்கிறோம்? பணம் இருந்தால் சந்தோஷம் வந்துடும் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிற உங்களுடைய எண்ணங்கள் 100க்கு 100 தவறானது. அப்படின்னு சொன்னால் கோடீஸ்வரர்களை போய் கேளுங்களேன். உலகத்திலே பெரிய கோடீஸ்வரர்கிட்ட போய் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? முழு உலகத்திலையுமே நீங்கள் தான் நம்பர் 1 பணக்காரர், நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவா? அப்படி உங்களுக்கு கவலை இல்லை, முழுசாக சந்தோஷமாக இருக்கீங்க கேட்டால் அவர் என்ன சொல்லுவா? அப்படி இல்லைங்க, எத்தனை கோடி பணம் இருந்து என்ன பிரயோஜனம், எனக்கு என்ன இல்லை, சந்தோஷம் இல்லை. அப்போ நாம் நினைக்கிறோம் பணம் இருந்தால், சொத்து இருந்தால் சந்தோஷம் வரும்னு நினைக்கிறோம். மகா வீரனாய் இருந்த அலெக்சாண்டர் கிமு 336 அந்த காலகட்டத்தில் என்ன செய்தாப்படி? வாழ்ந்தாப்படி. அந்த காலகட்டத்தில் வாழும் பொழுது, அதாவது இருண்ட காலம், பைபிளில் இருண்ட காலம் சொல்லப்படுகிற அந்த எஸ்தர் காலத்து, நெகேமியா காலத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வருஷங்களுக்கு, கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் இந்த மகா அலெக்சாண்டர் என்பவன் வந்தான். அவன் என்ன செய்தான்? முழு உலகத்தையும் ரொம்ப சீக்கிரமாக பிடிச்சிட்டான். கொஞ்சம் குறிப்பிட்ட வருஷங்களுக்குள்ளேயே, கொஞ்சம் வயசுக்குள்ளேயே முழு உலகத்தையும் அவன் என்ன செய்தான்? வேகமாக பிடித்தான். பிடித்து விட்டு அவன் சொல்லுகிற காரியம், பாபிலோன் பட்டணத்து பகுதியில் போகும் பொழுது அவன் வியாதிப்பட்டு ஒரு கொடுமையான காய்ச்சல் ஒன்று வந்து என்ன செய்தான்? அவனுக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியல, அவனை யாரும் ஜெயிக்க முடியலையாம். அவ்வளவு தீவிரமாய் உலகத்தை பிடிச்சவன். அப்படிப்பட்ட ஒரு மகாவீரனாய் இருந்தவன் ஒரு கொடிய காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு என்ன செய்துட்டான்? இறந்து போயிட்டான். அப்பா அவன் சொன்னான், அவன் தன்னை கடவுள் என்று நினைத்து கொண்டிருந்தான். நான் தான் கடவுள் என்றெல்லாம் நினைச்சான், என்னை யாருமே ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சான். ஆனா ஒரு சாதாரண வியாதி அவனை ஜெயித்து விட்டது. அப்பதான் அவன் புரிந்து கொண்டான், முழு உலகத்தையும் பிடிச்சிட்டேன். நான் சாகும் பொழுது என்னுடைய பெட்டியில் என்னை தூக்கிட்டு போகும்போது 2 கையை வெளியில போட்டு என் கை விரிச்ச மாதிரி இருக்கணும்னு சொன்னான். ஏன்னு சொன்னா, முழு உலகத்தையும் பிடிச்ச ஒரு மகா அலெக்சாண்டர், மிகப்பெரிய பேரரசன், வெறுங்கையோடு தான் போறான்.
அவன் முழு உலகத்தை பிடிச்சாலும் அவனுக்கு கிடைச்ச இடம் 6 அடி தான். அவன் கூட ஒண்ணுமே வரல. இது யோபு பக்தன் சொல்றார், தாயின் கற்பத்திலிருந்து பிறக்கும்போது நிர்வாணியா பிறந்த, ஒன்று கொண்டு வந்ததில்லை, ஒன்றையும் இங்க உலகத்திலிருந்து எந்த பொருட்களையும் என்னால கொண்டு போகவே, தாய் வயிற்றிலிருந்து பிறந்து வரும்போது ஏதாச்சும் கொண்டு வரேனா கையில? இல்ல. கொண்டு போகும்போது எதையும் கொண்டு போறேனா? கொண்டு போக முடியாது. அப்போ அவன் சொன்னான், இந்த அதிகாரத்திலேயோ முழு உலகத்தை நான் பிடிச்சிருந்தாலும் பணத்திலேயோ சொத்துலேயோ ஒரு நாளும் சந்தோஷம் இல்லை. இன்னைக்கு காசு இல்லாதவங்க சொல்லுவாங்க, என்கிட்ட மட்டும் காசு பணம் இருந்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேங்க அப்படிங்களா? அப்போ கோடீஸ்வரங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், இருக்க முடியறது இல்லை. காசு பணத்துல சொத்துல சந்தோஷம் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கே தெரியல சந்தோஷம் எங்க இருக்குன்னு. ஒரு சிலர் சொல்றாங்க, இல்லை இல்லை நான் உயர்ந்த அதிகாரியா ஒரு நிறைய படிப்பு படிச்சிருந்தா, நான் பெரிய ஆளா இருந்தா நான் எப்படி இருப்பேன்? சந்தோஷமா இருப்பேன்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா நீங்க கவனிச்சு பாருங்களேன், எத்தனையோ டாக்டர்களும் எத்தனையோ பெரிய பெரிய அதிகாரிகளையும் தங்களை தாங்களே என்ன செய்யறாங்க? தற்கொலை பண்ணி செத்துக்கிறாங்க. ஏன்? காவல்துறையாக இருக்கட்டும், பலவித துறைகளில் உள்ளவர்களாக இருக்கட்டும், சினிமாவில் பெரிய பேரும் புகழும் பணத்தையும் சொத்தையும் கோடி கோடியாக குவித்தவர்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய தொழிலதிபர்களாக இருக்கட்டும், பெரிய அதிகாரத்தில் இருந்தவங்களா இருக்கட்டும், தற்கொலை பண்ணி சாகுறாங்க. கேட்டா சந்தோஷம் இல்லை. என்ன இல்லைங்க? சந்தோஷம் இல்லை. அதனால என்ன செய்தேன்? பெரிய பெரிய அரசர்கள் எல்லாம் என்ன செய்தாங்க? தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து போய் என்ன செய்யறாங்க? சந்தோஷத்துக்காக தேடி அலையிறாங்க. எங்கெங்கே தேடி அலையிறாங்க? பொருட்களிலேயோ படிப்புலையோ பணத்திலேயோ சொத்துலையோ ஒரு நாள் சந்தோஷம் இல்லை. நிறைய திரள் கூட்டம் எனக்கு இருந்தா சந்தோஷம் அப்படி சொன்னா நிறைய ஜனங்க சுற்றி இருந்தா சந்தோஷம் தருமா? இல்லை. நோய் நொடியே இல்லாம நான் சுகமா இருந்தா போதும், வியாதியே இல்லாம சுகமா இருந்தா போதும், நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். அப்படி யாராச்சும் சொல்ல முடியுமா? யார் சொல்ல முடியும்? எத்தனையோ ஒரு வியாதி இல்லாதவங்க சாகலையா? தற்கொலை பண்ணி சாகலைங்களா? சொல்லுங்க. கேட்டா என்னங்க? சந்தோஷம் இல்லைங்க. வியாதி இல்லை, எனக்கு குறை இல்லை, எல்லாம் நல்லா இருக்கிறேன், ஆனா எனக்கு சந்தோஷம் என்பது ஒண்ணு இல்லை. நான் நினைச்சதெல்லாம் நடக்கல, நான் விரும்பினதெல்லாம் கிடைக்கல, அதனால நான் சாகுறேன். சூழ்நிலையை ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. ஒரு மனிதரால என்ன செய்ய முடியாது சந்தோஷத்தை? ஒரு பொருளால பணத்தால சந்தோஷத்தை இந்த உலகத்தில் உள்ள எதுவாலையும் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியலாம், சந்தோஷம் இல்லை. குடித்தா வெறித்தா எனக்கு சந்தோஷம் இருக்கு, கொஞ்ச நேரம் குடித்து வெறித்து என்ன செய்யறான்? கவலைகளை மறந்து சந்தோஷமா இருக்கிறத போல நினைச்சுக்கிறான். அப்போ தெளிந்த உடனே என்ன செய்கிறான்? அவனுடைய சந்தோஷம் அவனிடத்தில் இல்லாம போகுது. அப்போ சந்தோஷம் எங்க தாங்க இருக்குது? அன்பு தேவனிடத்தில் இருக்கு, அன்பு தேவனாய் இருக்குது. அப்படின்னா நல்லா கவனிச்சு பாருங்க, வேத வசனம் எப்படியா சொல்லுகிறது? சந்தோஷம் எங்க இருக்குன்னா தேவனிடத்துல மட்டும்தான் இருக்குது. அது ஒரு பொருளோ பணமோ மனிதரோ மிருகங்களோ மற்ற எதுலையுமே இல்லை, அது தேவனா இருக்கிறது. சந்தோஷம் என்பது தேவனிடத்துல மட்டும்தான் இருக்குது. சங்கீதம் 43வது சங்கீதம் 4வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனிடத்திற்கு என்ன செய்வேன்? பிரவேசிப்பான. அப்போ நமக்கு ஆனந்த மகிழ்ச்சி யாருங்க? தேவன்கிட்ட தான் ஆனந்த மகிழ்ச்சி இருக்குது. நித்திய பேரின்பம் அவரிடத்துல தான் இருக்குது. நாம எது எதுவோ தேடி அலையிறோம், எங்கெங்கேயோ கேட்டுட்டு அலையிறோம். அப்போ எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனிடத்துல பிரவேசிப்பேன். அவர்தான் என்னுடைய ஆனந்தமாய், அவர்தான் எனக்கு சந்தோஷமா, அவர்தான் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறார். பிரச்சனையே இல்லாம இருந்தா நான் சந்தோஷமா இருந்துருவேனா? கிடையாது. எல்லாமே அனுகூலமா இருந்தா சந்தோஷமா இருப்பேனா? கிடையாது. ரொம்ப வேண்டப்பட்டவங்க பிரியமானவங்க கூடவே இருந்தா சந்தோஷமா இருப்பேனா? கிடையாது. எல்லாம் கொஞ்ச நேரம் தான், டெம்பரவரி தான். ஒன்னே ஒன்று, சந்தோஷம் என்பது கர்த்தரிடத்திலிருந்து தான் வருகிறது, ஆண்டவரிடத்திலிருந்து தான் வருகிறது, அவர் சமூகத்திலிருந்து தான் வருது, அவருடைய பிரசனத்திலிருந்து தான் வருது, அவருடைய வார்த்தையிலிருந்து தான் வருது, அவருடைய வசனத்திலிருந்து தான் வருது.
எல்லாம் இருக்கு, வியாதி இல்லை, சுகமா இருக்கும், பணம் இருக்குது, பொருள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா நம்ம தேவ சமூகத்துல வந்த உடனே நமக்கு என்ன வருதுங்க? ஒரு சந்தோஷம் வருது. இந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கும். தேவனே, என் தேவனே, உம்மை சுர மண்டலத்தால் துதிப்பேன். இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நீ துதிக்கும்படி கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார், நீ ஆராதிக்கும்படி கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார், நீ அவரை உயர்த்தும்படிக்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? நீங்க அவரை மேன்மைப்படுத்துறதுக்காக அல்ல, அவர் எப்பவுமே உயர்ந்திருக்கிறார். அவரை துதிக்க துதிக்க, அவரை பாட பாட, அவரை ஆராதிக்க ஆராதிக்க, அவருக்கு நன்றி சொல்ல சொல்ல உனக்குள்ள இருந்து சந்தோஷம் பொங்கி வரும். நீ சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னா நீ கர்த்தரை பாடணும், நீ கர்த்தரை துதிக்கணும், நீ கர்த்தரை ஆராதிக்கணும், நீ கர்த்தரை உயர்த்தி நன்றி சொல்லி பாரு, உன்னுடைய எல்லா துக்கங்களும் மாறி போயிடும். அதான் யோபு பக்தர் சொல்றார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அங்க நன்றி சொல்லுகிறார். எல்லாம் இழந்த நிலைமையில் என்ன செய்கிறார்? நன்றி சொல்லுகிறார். அவரை துதிக்கத்தான் செய்கிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா, வேதம் இப்படியே சொல்லுது, ஏதேன் தோட்டத்தில் முதல் மனிதனை ஆண்டவர் படைத்து வைத்தார். ஏன் ஏதேன்கிற தோட்டத்தில் வச்சார்? ஏதேன் என்று சொன்னால் இன்பம்னு அர்த்தம். ஏதேன்னா இன்பம். மனுஷனை எதுக்கு படைச்சாராம்? அவன் இன்பமாய் இருக்க, அவன் ஆனந்தமாய் இருக்க, அவன் சந்தோஷமா இருக்க, மகிழ்ச்சியா இருக்கத்தான் படைச்சாரு. அதனாலதான் அந்த இடத்துக்கு என்ன பேர் வச்சாரு? இடத்துக்கே என்ன பேர் வச்சாரு? இன்பம். இன்பமான இடம், மகிழ்ச்சியான இடம்னு பேர் வச்சாரு. மனுஷனை உருவாக்கி மகிழ்ச்சியான இடம்னு பேர் வச்சு அந்த ஒரு குறைவும் இல்லாத அந்த இடத்துல என்ன செய்தாரு? அவனை வச்சாரு. ஆனாலும் ஏதேன் தோட்டத்தில் எல்லா வசதிகளும் இருக்கு, எல்லா ஆசீர்வாதம் இருக்கு, ஒரு குறை கூட இல்லை. ஆனாலும் யார் தேடி வர்றார்? பகலில் குளிர்ச்சியான வேலையில கர்த்தர் தேடி வர்றார். ஏன் தேடி வந்தார் தெரியுமா? எல்லாம் இருந்தாலும் நான் அவனோடு கூட, ஆதாம் ஏவாளோடு கூட நான் இல்லைன்னா அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை. நீ வியாதி வந்தாலும், பலவீனம் வந்தாலும், குறைகள் வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும் ஆண்டவர் இல்லாம உனக்கு சந்தோஷம் வராது. ஆறுதல் 1000 பேர் சொல்லலாம், பணங்காசுகளை கொண்டு வந்து கொட்டலாம், அப்புறம் என்ன செய்யலாம்? உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்யலாம். என்ன செய்தாலும் உங்களை யாராலையும் சந்தோஷப்படுத்த முடியாது. ஆனா ஒரே ஒண்ணு, ஆண்டவர் வந்துட்டா நிச்சயமா உங்களுக்கு என்னத்தை தருவாரு? மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை தருவார். பாருங்க, அப்போ இன்பமான இடம் உண்டாக்கி, இன்பமான தெய்வம், பகலில் குளிர்ச்சியான வேலையில எல்லாமே இருந்தாலும் அவர் தேடி வந்தார். காரணம் என்ன? என்ன இல்லாம அவனுக்கு சந்தோஷம் வரவே வராது. என்ன இல்லாம அவனால மகிழ்ச்சியா இருக்கவே முடியாது. உலகத்துல உள்ளவனை விட நம்ம ஒண்ணு இல்லாம இருக்கலாம், குறை உள்ளவங்களா இருக்கலாம், நிறைய காரியத்தில் நாம இல்லாதவங்கள இழந்தவங்களா இருக்கலாம். ஆனா நமக்கிட்ட சந்தோஷம் இருக்குது. நமக்கிட்ட எப்படி இந்த சந்தோஷம் இருக்குது? எப்படிங்க உங்களால சந்தோஷமா இருக்க முடியுது? எப்படிங்க உங்களுக்கு இந்த சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு நிறைய பேர் நம்மளை ஆச்சரியமா கேட்பாங்க. ஏன்னா ஒன்னே ஒண்ணு, தேவனும் அவர் நம்மோடு கூட இருந்தா நமக்கு சந்தோஷத்துக்கு குறைவில்லை. நாம் அவரோடு கூட இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? அவரை துதிக்கும் பொழுது நமக்கு சந்தோஷமா இருக்கும். அவரை உயர்த்தி ஆராதிக்கும் போதும் நமக்கு சந்தோஷமா இருக்கும். ஆசாப் என்கிற ஒரு பாடகர், ஒரு ஆசாரியன், ஒரு தீர்க்கதரிசி, அங்க அவர் பாருங்க 73வது சங்கீதத்தை திருப்புங்க, 23வது வசனத்தை வாசிக்கல. ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கை பிடித்து தாங்குகிறீர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப கவனிச்சு பாருங்க, இந்த சங்கீதத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா 73வது சங்கீதத்தை ஆரம்பிக்கும் பொழுது என்ன செய்றார்? நல்லபடியா ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிக்கிற இந்த ஆசாப்புங்கிற ஊழியக்காரர் என்ன செய்யறாருன்னா புலம்பி தள்ளுறாரு. நான் கர்த்தரை தேடுறேன், நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், எனக்கு குறை இருக்குது, எனக்கு அது இருக்குது. ஆனா கர்த்தரை தெரியாதவன் அறியாதவன் பாருங்க எப்படி இருக்கிறான், அப்படி இருக்கிறான், நல்லா இருக்கிற மாதிரி தெரியுதே, செழிப்பா இருக்கிற மாதிரி இருக்குதே, ஆசீர்வாதம் மாதிரி இருக்குதே, அப்படியெல்லாம் என்ன செய்யறாங்க? அங்க ஒவ்வொரு காரியத்தை ஆசாப் அந்த சங்கீதத்தை பாடும்போது புலம்புறாரு. உலகத்தில் உள்ளவன் மனிதன் அவன் அப்படி இருக்கிறானே, இப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு வரும்போது கடைசியில என்ன செய்கிறார்னா, அவர் மனம் என்ன செய்கிறார்? திரும்பி அவர் உணர்த்தப்பட்டு பேசுற பாருங்க 21. இப்படியாக என் மனம் என் உள்ளந்திரியங்களிலே குத்துண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்புறம் குத்துண்டதுக்கு அப்புறம் சொல்றாரு பாருங்க 22, நான் காரியம் அறியாத உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேங்கிறாரு. உலகத்தில் உள்ள மனிதர்களை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு, அவர்களை பார்த்து புலம்பிக்கிட்டு, அவங்கள மாதிரி இல்லையே, இவங்கள மாதிரி இல்லையே, அப்படி இல்லையே, இப்படி இல்லையேன்னு போய் நாம புலம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அவங்க நிச்சயமா சந்தோஷமா இல்லை, நிச்சயமா அவங்க மகிழ்ச்சியா இல்லை. ஆனா அது நமக்கு தெரியுறது இல்லை. நான் இதெல்லாம் தெரியாத ஒரு முட்டாள் மாதிரி இருந்துட்டு, ஒரு மிருகத்தை போல இருந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறேனே உங்க சமூகத்துல வந்து குறைய சொல்லிக்கிட்டு, அப்படி சொல்லிட்டு தான் இப்ப சொல்றாரு, ஆனாலும் நான் எப்பொழுதும் யார் கூட இருப்பேன்? தேவனே உம்மோடு கூட இருப்பேன். இப்ப எது இருக்கோ இல்லையோ, எனக்கு நிறைவான சந்தோஷம், எனக்கு நிறைவான ஆசீர்வாதம் எங்க இருந்து வருது? உங்களிடத்துல இருந்து தான் வருது. ஆனால் நான் உங்க கூடவே இருப்பேன். நீங்க என் வலது கையை என்ன செய்வீங்க? பிடிச்சு தாங்குவீங்க. அவர் சொல்றார், நான் எப்போதும் உம்மோடு கூட இருந்தேனா, எனக்கு எது இருக்குதோ இல்லையோ, என் சந்தோஷத்துக்கு ஒரு நாளும் குறைவில்லாம போகணும்னா நான் எப்போதும் உங்க கூட தான் இருப்பேன். அவன் வாழ்க்கையெல்லாம் வெளியில பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. திடீர்னு புள்ளை போல என்ன செஞ்சிடறான்? காலையில இருந்தவன் சாயங்காலத்துக்குள்ள ஆளு காணாம போயிடறான். ஒரு நிமிஷத்தில் அவன் நொடிப்பொழுதில் அழிந்து போகிறான். அவன் இருந்த இடமும் காணாமற் போகிறது. ஆனா நான் அப்படி இல்லை. நான் புரிந்து கொண்டேன், என்னுடைய சந்தோஷம், எனக்குரிய எல்லாமே என் தேவன் புரிந்து கொண்டார். புரிந்து கொண்டு அவரோடு கூட இருப்பேன். என் வலது கையை நீங்க தாங்கிக்கிறவங்க. 24, உம்முடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்துவீங்க, முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீங்கன்னு சொல்றான். இப்போ உலகத்தை பார்க்கறத விட்டுட்டு இப்போ ஆண்டவர் திரும்பி பார்த்து, புத்தி தெரிஞ்சவனா, நான் அறியாததை பேசினேன்னு யோபு போல சொல்லிட்டு இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு, என்ன செய்வீங்க? உம்முடைய ஆலோசனைப்படி என்ன நினைச்சீங்க நடத்துங்க. இது வரைக்கும் ஊரை பார்த்து, உறவை பார்த்து, சொந்தத்தை பார்த்து, ஏத்த வீட்டுக்காரனை பார்த்து, இருக்கிற சூழ்நிலையை பார்த்து, நிலைமையை பார்த்து புலம்பிக்கிட்டு இருந்தேன். இப்ப யாரை பார்க்கறேன்? உங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்க இனிமே என்ன செய்யுங்க? ஆலோசனை எனக்கு சொல்லிட்டு நீங்க என்ன நடத்துங்க. நிறைய மனுஷர்கள் ஆலோசனை கொடுக்கறது நமக்கு வருத்தத்தையும் கஷ்டத்தையும் உண்டாக்குற மாதிரி இருக்கும். ஆலோசனை நீங்க தாழ்ந்து என்னை நடத்துங்கன்னு சொல்லி முடிவிலே என்னை மகிமையில என்ன செஞ்சுக்குங்க? ஏற்றுக்கொள்வீங்க. எங்க போவேன்? முடிவு, என் முடிவு எப்படி இருக்க போகுது? பரலோகம். என்னுடைய முடிவு நிறைவான சந்தோஷம். பூமியில இங்க நீங்க என் கூட இருந்தா என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அப்புறம் நான் பரலோகத்துக்கு போனேன்னா நான் உங்க கூட இருப்பேன். என் வாழ்க்கை முழுக்க என்ன செஞ்சிருக்கும்? சந்தோஷத்தினால நிரம்பி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. 20, பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. இப்ப சொல்றாரு பாருங்க, இதுவரைக்கும் எது மேலேயே விருப்பத்தை வச்சிருந்தேன். இப்ப நான் சொல்றேன், எனக்கு எது மேலேயும் விருப்பம் இல்லை. இந்த பூமியில உம்மை தவிர எனக்கு வேற விருப்பமே. இப்ப நம்முடைய விருப்பம் எதுவா இருக்கணும்? பணமோ, பொருளோ, மனிதர்களோ, சூழ்நிலையோ, எது மேலேயே இருக்கக்கூடாது. நம்ம விருப்பம் முழுக்க கர்த்தர் மேலதான் இருக்கணும். நீங்க தான் என் ஆசை, என்னுடைய வாஞ்சை, என்னுடைய விருப்பம் எல்லாம். அதனாலதான் பக்தர்கள் பாடும்போது, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ரட்சகரே இயேசுநாதா. Thank you Jesus. நன்றி ஆவியானவர். அல்லேலூயா. இப்போ பக்தன் என்ன சொல்றாரு? என் ஆசை, என் விருப்பம், என்னுடைய தேவை, எனக்குரிய எல்லாமே நீங்க தான் அப்படின்னு இந்த பக்தன் சொல்லுகிறார். பூமியிலையும் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பமே இல்லை. இப்போ பரலோகத்திலையும் உம்மை விட்டா எனக்கு யாருமே. நாம நினைக்க பரலோகத்தில் போனா என் அப்பாவை பார்ப்பேன், என் தாத்தாவை பார்ப்பேன், என்ன செய்ய வழி நடத்தின ஆவிக்குரிய பாஸ்டரை பார்ப்பேன், அப்புறம் அவங்கள போய் பார்ப்பேன், இவங்கள போய் பார்ப்பேன், அவங்க எனக்காக காத்திருப்பாங்க, இவங்க எனக்கு. நாம நிறைய நேரத்தில் பேசிட்டு இருக்கிறோம். ஆனா சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு? பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பரலோகத்தில் நீங்க தான்.
எனக்கு பூமியிலையும் நீங்க தான். பூமியில நீங்க இல்லாம எனக்கு வேற ஆசையோ விருப்பமோ இல்லை. அது மாதிரி பரலோகத்துக்கு போனாலும் எனக்குன்னு இருக்கிறது. நாம என்ன நினைக்கிறோம், பரலோகத்தில் போனா கிரீடம் கிடைக்கும், பரலோகத்தில் முத்து கிடைக்கும், நான் பொன் வீதியில் என்ன செய்ய போறேன், நடந்து போக போறேன். இப்ப கழுத்துல காதுல கையில மூக்கலன்னு ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். பரலோகத்தில் போனா நான் தங்க பசும்பொன் வீதியில நான் என் காலால நடக்க போறேன். அது மாத்திரம் இல்ல, மதில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் விலையேறப்பட்ட வைடூரியங்களால் முத்துக்களால் கற்கள் கட்டப்பட்டு இருக்கும். அந்த பரலோக நகரத்தில் வீதியில் ஜீவ விருட்சத்தின் கனியை போய் சாப்பிட போகிறேன், ஜீவ விருட்சத்தின் இலையை சாப்பிட்டு சுகமடைய போகிறேன், ஜீவ தண்ணீரை குடித்து தாகம் தீர்க்கப்பட போகிறேன். அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியல, இது எல்லாம் முக்கியமே. பரலோகம் போறதுக்கு எதுக்கு தெரியுமா, பரலோகத்தில் என் தேவன் அங்கு இருக்கிறார், எனக்குரியவர், எனக்கானவர், எனக்காக மட்டும் இருக்கிறவர். எங்க இருக்கிறாருங்க, பரலோகத்தில் இருக்கிறாரு. அதெல்லாம் பரலோகத்தில் என்ன சொல்றாரு அந்த வசனத்தை திருப்பி சொல்லுங்க. பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் இல்லை. அப்ப என்ன சொல்றாருன்னா, தேவ தூதர்கள் இருக்கட்டும், பலவிதமான ஆசீர்வாதங்கள் இருக்கட்டும், பலவிதமான மேன்மையான பூமியில பார்க்க முடியாதெல்லாம் அங்க இருக்கட்டும், சந்தோஷம்தான். அங்க ஆயிரம் பரிசுத்தவான்கள் இருக்கட்டும், சந்தோஷம்தான். 4 ஜீவன்கள் இருக்கட்டும், சந்தோஷம்தான். அங்க மகா பரிசுத்தமான தேவ ஆலயம் அதுக்குரிய எல்லாம் அங்க இருக்கும், இருக்கட்டும். இதுல எல்லாம் எனக்கு விருப்பமே. அப்போ பரலோகம் எதுக்குங்க போறேங்க, இல்ல பொன் வீதியில விழாவ போறேன், கிரீடம் வாங்க போறேன், முத்து வாங்க போறேன், பேரு வாங்க போறேன், அங்க போய் தாவீதை பார்க்க போறேன், அங்க போய் இவரை பார்க்க போறேன். இவர் சொல்றாரு, நான் யாரையும் பார்க்க மாட்டேன், எனக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, என்ன முழுசா அறிஞ்சுக்கிட்டவர் யார் இருக்கிறா, அங்க ஒருத்தர் இருக்கிறார், என் தேவன். நான் போறதே அவரை தான் பார்க்க போறேன், நான் போறதே அவரை ரசிக்க போறேன், போறதே அவரை தான் துதிக்க போறேன், போறதே அவரை ஆராதிக்கத்தான் போறேனே தவிர அவருக்காக மட்டும், அவர் எனக்காக மட்டும் இருக்கிறாரு, நான் அவருக்காக அவரை ரசிக்கும்படி, அவரை உயர்த்தும்படி, அவரோடு கூட இருக்கும்படி, அவருடைய முக பிரசனத்தை கண்டு அவருடைய சாயலால் திருப்தி ஆகும்படிக்கு அவரோடு கூட இருக்கும்படித்தான் நாங்க போனேன். அப்போ நிறைய பேர் பரலோகத்துக்கு ஏன் போறேனே தெரியாம நிறைய பிளான் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையானது என்னன்னு தெரியுமா, பரலோகத்துல கவலையும் இல்லையா, கண்ணீரும் இல்லையா, துக்கம் இல்லையா, அலறுதலும் இல்லையா. அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். யார் துடைப்பார், ஆட்டுக்குட்டி ஆனவரே அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பாராம். அப்படின்னு என்ன அர்த்தம், கண்ணீரை துடைச்சிருவாரு, கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தாகமாவும் இருக்க போறதில்லை, பசியாவும் இருக்க போவதில்லை, அங்க அலறுதலும். வெளிப்படுத்தல் விசேஷத்துல இந்த வசனங்கள்லாம் சொல்லி இருக்கு. இது எதுவுமே அங்க இல்லையா. ஏன்னு சொன்னா அங்க யார் இருக்கிறது, தேவன் இருக்கிறார். அப்ப பூமியில இதெல்லாம் இருக்குதுங்க. ஏன் இருக்குது, நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க பிசாசு இருக்கிறான், இங்க பாவம் இருக்குது. ஏன்னா ஏதேன் தோட்டத்துல தேவனோடு கூட இருக்கும்போது அவனுக்கு கண்ணீர் வந்துச்சா, கவலை இருந்துச்சா, துக்கம் இருந்துச்சா, குறைவு இருந்துச்சா, வேதனை இருந்துச்சா, எதுவுமே இல்லை. ஏதேன் தோட்டத்தில் அவன் பாவத்தில் விழுகிறதுக்கு வரைக்கும். எப்ப தேவனை விட்டு பாவம் செய்து விழுந்து தூரம் போனாங்களோ அப்பொழுதுதான் துக்கம், கண்ணீர், வேர்வை, பசி, தாகம் எல்லாம் வந்துச்சு. அப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க, தேவனை விட்டு பிரிஞ்சு போய் விடாதீங்க எந்த சூழ்நிலை ஆனாலும். ஏன்னு சொன்னா அந்த 73:26 என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது. அதாவது வேதம் என்ன சொல்லுதுன்னா, நல்லா கவனிச்சு பாருங்க, என் மாம்சமும் என்ன செய்யுதுங்க, எல்லாமே மாண்டு போயிருமா. அப்படின்னு என்ன ஆகுது, அது வயசாகுது, அது பழசாகுது, அது என்ன செய்கிறது, அது இல்லாமல் அழிந்து போகிறது. ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, அங்க சொல்லும் பொழுது தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்கு, எனக்கு பங்கா இருக்கிறது, எனக்கு சொத்தா இருக்கிறது, எனக்கு எல்லாமா இருக்கிறது, அழியாததான பொக்கிஷம். என் மாம்சம் கூட எனக்கு சொத்தா என் கூட வராது. நான் பிறக்கும்போது கூட வந்த மாம்சம் கூட எனக்கு முடிவு வரைக்கும் என்ன போறது இல்லை, வரப்போறது. என் இருதயம் என்ன செய்யப்படுறது, வர போகிறது இல்லை. ஆனா கொன்னு சொல்லுகிறேன், என் தேவன் எனக்கு இந்த பூமியிலையும் அவர் தான் சொத்து பங்கு, பரலோகத்திலையும் அவர் தான் எனக்கு சொத்தும் பங்குமா இருக்க போறாரு. 27 இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள்
நாசம் அடைவார்கள். அப்போ என்ன சொல்லுதுன்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, தேவனை விட்டு தூரம் பண்ணோம்னா நாசம் அடைகிறார்கள்னா என்ன அர்த்தம் என்று சொன்னா, நீங்க சரியா கவனிச்சுங்க. தேவனை தேடாம, செபிக்காம, துதிக்காம, வேதத்தை வாசிக்காம, ஆலயத்துக்கு வராம, அவரோடு கூட உறவுல இல்லாம, ஐக்கியம் கொள்ளாம இருந்தா தான் ஒரு மனிதன் நாசம் அடைகிறான். எப்படி நாசம் அடைகிறான்? முதல்ல அவன் சந்தோஷத்தை இழக்கிறான், தேவனுடைய அன்பை இழக்கிறான். அதனால தேவனுடைய சந்தோஷத்தை, அவர் மூலம் வருகிற சந்தோஷத்தை, அவன் நிரந்தர சந்தோஷத்தை அவன் இழந்து போகிறான். சந்தோஷத்தை இழக்கும் பொழுது ஒரு மகனுக்கு, ஒரு மனுஷனுக்கு கவலைகள் வருகிறது, கவலையினால துக்கம் வருகிறது, துக்கத்தினால அவன் நிம்மதி இல்லாதவனா போய் வாழ்க்கையின் மேல விரக்தி வந்து அவன் பலவீனப்படுகிறான், அல்லது தற்கொலை பண்ணிக் கொள்கிறான், அல்லது எது இருந்தாலும் இல்லாட்டியும் அவன் மாயையான சந்தோஷத்தை தேடி அலைஞ்சு கடைசியில் மாண்டு போகிறான். சினிமா பார்த்தா கொஞ்ச நேரம் சந்தோஷம் கிடைக்கும், குடிச்சு வெறிச்சா கொஞ்ச நேரம் சந்தோஷம் கிடைக்கும், இல்ல உலகத்தில் உள்ள இச்சையான காரியங்களை செய்தா கொஞ்ச நேரம் சந்தோஷம் கிடைக்கும், சந்தோஷத்துக்காக ஓடி அலைஞ்சு கடைசியில் நிரந்தரம் இல்லாத சந்தோஷத்தை தேடி தேடி அலைஞ்சு அவன் மாண்டு நாசம் அடைந்து போகிறான். யார் ஒருவன் தேவனோடு கூட இருக்கிறானோ அவன் நித்தியமான சந்தோஷத்தை அவன் பெற்றுக்கொள்ளுவான். இந்த பூமியிலும் அவனுடைய சந்தோஷம் நிலைத்திருக்கும். அவரை கிட்டி சேர்ந்து அவரோட ஐக்கியம் கொண்டு அவரை துதித்து அவரை உறவாடி அவரோடு கூட இருக்க இருக்க நமக்கு சந்தோஷம் குறையவே குறையாது. அதனாலதான் அந்த சொல்லும்போது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். சந்தோஷமா இருக்குன்னா மறுபடியும் சொல்றேன், கர்த்தருக்குள்ள இருந்தா தான் சந்தோஷம், இயேசுவுக்குள்ள இருந்தா தான் சந்தோஷம், அவரு கூட இருந்தா தான், அவர் சமூகத்தில் இருந்தா தான், அவர் உங்களோடு இருந்தா மட்டும்தான் சந்தோஷம். வேற எங்கேயுமே சந்தோஷம் அது இருக்கவே முடியாதான். அதனால இந்த பூமியில் இருக்கிற பொண்ணு பொருளையோ பரலோகத்தில் இருக்கிற தங்கத்தையோ பொருட்களையோ அல்ல, தேவத்தூர் யாரும் கிடையாது, ஆண்டவர் தான் எப்பொழுதும் எனக்கு சந்தோஷமா இருக்கிறாரு. இந்த ரகசியத்தை ஒருத்த கண்டுபிடிச்சான்னு சொன்னா துன்பத்திலையும் சரி, கஷ்டத்திலையும் சரி, கண்ணியிலும் சரி, குறைவிலும் சரி, எப்பொழுதும் அவன் மனரம்யமாகவும் சந்தோஷமா இருப்பான். அவன் வேதனைப்படவோ புலம்பவோ அழுகவோ போறதே. ஆனா நம்ம அழுது புலம்பி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம தான். ஏன்? தேவனோடு கூட இல்லை, அவருடைய ஐக்கியத்தில் நாம இல்லாம இருக்கோம். அதனால சந்தோஷத்தை இழந்து தவிக்கிறோம். இன்னைக்கு நாம சந்தோஷம் இழந்து போனதுக்கு காரணம் நாம தேவனை விட்டு பிரிஞ்சதுனால தான் நம்முடைய சந்தோஷம் இல்லாம போயிடுச்சு. பாருங்க, ஒரு ராஜா இருந்தாரு. அவர் அவையில் இருக்கிற ஒரு ஞானி கிட்ட அவர் கேட்டாரு, இங்க பாருங்க, எனக்கு ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு கேட்டாராம். என்ன ராஜாவே, கேளுங்க, அதை நிச்சயமா நாங்க நிறைவேற்றி வைக்கிறோம், எனக்கு ஒரு விருப்பம் இருக்குன்னு சொன்னாரா. என்ன ராஜாவேன்னு ராஜாவிட்ட போய் கேட்டாங்களா. அவர் எல்லாரையும் பார்த்து சொன்னாரு, நான் சந்தோஷமா இருக்கும் போதே துக்கமா இருக்கணும், நான் துக்கமாக இருக்கிற நான் உடனே சந்தோஷமாயிடணும், சந்தோஷமாக இருக்கிற நான் எப்படி மாறிடணுமா? துக்கமாகணும், துக்கமாக இருக்கிற நான் என்ன செய்யணும்? சந்தோஷமாக மாறிடணும். இதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னாங்களாம். இது சாத்தியமா? யோசிச்சு பாருங்க. இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், திடீர்னு எனக்கு துக்கம் வருதுவோ அப்படின்னு ஒரு துக்கம் வரணுமா? ரொம்ப துக்கத்தில் இருக்கிறேன், திடீர்னு எனக்கு சந்தோஷம் வரணும், இதுக்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படி கேட்டால் யார் யாரோ என்னென்னமோ முயற்சி செஞ்சாங்களாம். கடைசியில் ஒரு ஞானி வந்து ஒரு பொருளை உண்டு பண்ணினார். ஒரு பொருளை உண்டு பண்ணி அதில் 2 வாசகத்தை எழுதி வச்சாராம். அவர் சொன்னார், நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது இந்த வார்த்தையை படியுங்க, நீங்கள் துக்கமாக இருக்கும்போது இந்த வாசகத்தை படிங்க, சந்தோஷமாக இருக்க இந்த வாசகத்தை படிங்க, உங்கள் சந்தோஷம் தான் அப்படியே என்ன செஞ்சிடும்? மாறிடும். துக்கமாக இருக்கும்போது இதை படிங்க, உங்கள் துக்கம் மாறிடும்னாங்களா. என்னன்னு கேட்டால், சந்தோஷமாக இருக்கும் பொழுது ஒரு பக்கத்தை திருப்பி இந்த பக்கத்தை பாருங்க, என்ன அப்படின்னு கேட்டால் அதில் ஒரு வார்த்தை எழுதியிருந்தாரு, நிலைத்திராது அப்படின்னு எழுதி வச்சுருந்தாராம் அந்த ஞானி. சந்தோஷமாக இருக்கும்போது என்ன எழுதி வச்சுருந்தாராம்? சந்தோஷமாக இருக்க திருப்பி பாருங்க, நிலைத்திராது. எது நிலைச்சிருக்காதான்? சந்தோஷம் நிலைச்சிராது, இது நிரந்தரமாக நிலைச்சு இருக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கிடுவாங்களாம். புரிஞ்சுக்குவீங்க உடனே அப்படின்னார். அப்படியா, சரிங்க. நீங்கள் துக்கமாக இருக்கும்போது இந்த துக்கத்திலே அமிழ்ந்து போகாதபடிக்கு என்ன செய்யணும்? அடுத்த பக்கத்தை பாருங்கள், என்ன அப்படின்னு கேட்டால் மாறி போகும்னு எழுதி வச்சுருந்தாராம்.
துக்கம் என்ன செய்யும்? துக்கமாக இருந்தால் இந்த வார்த்தையை படிங்க, மாறி போகும். என்ன மாறிடும்? துக்கம் மாறி போகும். சந்தோஷமாக இருந்தால் அப்படி இதில் நின்றாதீங்க, இது சந்தோஷம் நிலைத்திராது, சந்தோஷம் நிலைத்திராது, துக்கம் மாறி போகும். அப்படி சொல்லி கொடுத்தன ஒரு பெரிய தீர்வாய் இது இருந்தது. அப்போ பரலோகத்தில் கவலை, கண்ணீர், குறைவு, வேதனை எதுவும் இல்லை. கர்த்தரே நமக்கு எல்லாமா அங்கே இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். பாருங்க, நெகேமியா 8வது அதிகாரத்தில் 8லிருந்து 12 வசனம் வரைக்கும் நீங்கள் குறித்து கொள்ளும்படி அன்போடு கேட்குறேன். நெகேமியா 8வது அதிகாரம் 8லிருந்து 12 வரைக்கும் குறித்துக்கோங்க. அதில் 10வது வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி கொழுமையானதை புசிங்க, மதுரமானதை குடிங்க, ஒண்ணு இல்லாதவங்களுக்கு பங்குகளை கொடுங்க. இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லி அங்கு அவர்கள் நோக்கி சொல்லுகிறார்கள். இங்க நெகேமியா இருக்கிறாப்படி, வேதபாரனாகி எஸ்ரா இருக்கிறாப்படி, என்ன ஆசாரியன் இருந்து அவங்க சொல்றாங்க, இந்த நாளில் நீங்க புசித்து குடித்து மதுரமானதை புசித்து நீங்க என்ன செய்யணும்? நல்லா குடித்து என்ன செய்யணும்? சந்தோஷமா இருக்கணும். விசாரப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. கர்த்தருடைய நாளில் நீங்க எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கணும். பிசாசுக்கு ஒன்னே ஒன்று, எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு அவன் ரெடி, ஆனால் சந்தோஷத்தை மட்டும் அவன் எடுத்துருவான். எது இருக்குல்லையோ எதை மட்டும் இருக்க மாட்டான். நீங்கள் சந்தோஷமாக மட்டும் இருக்கக்கூடாது. அதனால் திடீர்னு பிரச்சனை வரும், போராட்டம் வரும், நெருக்கம் வரும், எதிர்பாராத எதிரான சூழ்நிலைகள் வரும். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? பிசாசா நம்ம கொண்டு வருகிறான். ஒன்னே ஒன்று, நீங்கள் சந்தோஷமாக மட்டும் இருக்கக்கூடாது. நேற்றைய தினத்துலையும் கூட நான் ஒரு கடைக்கு, முடிவெட்டுற கடைக்கு நான் போயிருந்தேன். அப்போது அந்த முடிவெட்டுற கடையில் இருக்கிற அந்த ஐயா என்ன செய்வாங்கன்னா, எப்பயுமே உற்சாகமாக சிரிச்சோமோமா ரொம்ப கலகலன்னு பேசி, வாங்க அப்படி உட்காருங்க அப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமாக ரொம்ப உறவாக இருக்கிற மாதிரி பேசுவார். நேற்றைய தினம் நான் போயிருந்தப்போ கடையில் பார்த்தா அவர் அப்படியே கடமைக்கு வாங்க அப்படின்னாரு. அவர் பெருசாக எதுவும் பேசவே இல்லை, ரொம்ப விரக்தியோடு அவர் வேலையை செஞ்சுட்டு இருந்தார். நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவரை. கடைசியில் ஒரு வார்த்தை கேட்டேன், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லையா ஒரு மாதிரி இல்லை எப்பவும் போல நீங்கள் சிரித்த முகமாக பேசி அப்படி இல்லையே அப்படின்னு கேட்டேன். ஆமாம் உண்மைதான் தம்பி, கடைக்கு கஸ்டமரே காலையிலேருந்து வரலை, இந்த மாதத்தில் சரியான வருமானம் இல்லை, அதனால தான் நான் கொஞ்சம் வருத்தத்தோட துக்கத்தோடு இருக்கிறேன், அதை பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படி சொல்லிகிட்டே அவர் சொன்ன. மற்றபடி மனசுலையோ குணத்துலையோ எந்த மாற்றமும் எனக்கு வரலை, துக்கத்தினால தான் என் முகம் என்ன செஞ்சுருக்குது அப்படி இருக்குது. நான் ஏதாவது உங்களுக்கு விருப்பமில்லாதபடி சுதரவங்க நான் பேசிட்டேனா ஏதாச்சும் அப்படின்னாரு. அப்படிலாம் இல்லை, நீங்கள் ரொம்ப துக்கமாக இருந்தீங்களே அதனால தான் நான் கேட்டேன் அப்படி சொல்லி சொன்னேன். அப்போது ஒரு மனுஷன் தேவை, பணம், வருமானம், பொருள் தான் எனக்கு சந்தோஷத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. இல்லையா சொல்லுங்களேன். அப்போ கர்த்தர் சொன்னார், எந்த நிலைமையிலையும் சந்தோஷமாக இருக்கணும்னா நான் உன் கூட இருக்கணும், நீ என் கூட இருக்கணும். அதோடு கூட கர்த்தருடைய வசனம் இருக்கணும். கர்த்தருடைய சத்தியத்தை வசனத்தை கேட்ட உடனே முந்தின பாவங்களை நினைத்து, முந்தின தவறுகளை நினைச்சு அவங்க துக்கப்பட்டு வருத்தப்படுத்து ஒரு பக்கம் அழுகிறாங்க. ஆனால் அங்கே தேவ மனிதர்கள் சொல்கிறாங்க, இன்னைக்கு நீங்கள் துக்கப்படவும் விசாரப்படவும் வேண்டாம். இன்னைக்கு கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய ஆராதனை நாள், கர்த்தருடைய ஆலயத்தில் வந்திருக்கிறீங்க. இந்த நாள் நீங்கள் என்ன செய்யணும்? துக்கப்படாமல் சந்தோஷமாக இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் உற்சாகமாக இருக்கணும். அதுதான் உங்களுடைய ஸ்ட்ரென்த்து, அதுதான் உங்களுடைய பலன் என்று சொல்லுகிறார். பிலிப்பிய நிருபம் சிறையிலிருந்து எழுதினார். செயலில் இருந்துக்கிட்டு அப்போஸ்தலன் பவுல் எழுதுறாரு. அந்த நிருபத்துக்கு இன்னொரு பேர் தெரியுமா? பிலிப்பிய நிருபத்தை இன்னொரு பேர் மகிழ்ச்சியின் நிருபம் என்று சொல்லுவாங்க. மகிழ்ச்சியின் நிருபம், சந்தோஷத்தின் நிருபம். எபேச நிருபத்தை நிருபங்களின் ராணி, அதாவது நிருபங்களுக்கெல்லாம் அது பெரிய தலைமையான நிருபம்னு சொல்லுவாங்க. இந்த பிலிப்பியர் சந்தோஷத்தின் நிருபமாக இருக்குது, மகிழ்ச்சி நிருபமாக இருக்குது. ஆனால் அந்த மகிழ்ச்சியான நிருபத்தை, கடிதத்தை பவுல் எங்கேருந்து எழுதினாராம்? சிறைச்சாலையிலிருந்து எழுதினார். சிறைச்சாலையிலிருந்து சந்தோஷமாக லெட்டர் எழுத முடியுமா? நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், தெரியல ஜெயிலில் இருக்கிறேன், எனக்கு மரண தண்டனை கொடுத்தாலும் கொடுக்கலாம், நான் சாக போகிறேன் அதனால் சந்தோஷமாக இருக்கிறேன்,
இல்லை ஒருவேளை நான் உயிர் பிழைச்சி வந்தாலும் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படி சொல்ல முடியுமாங்க? நம்மளால் சொல்ல முடியுமா? ஒரு சின்ன காரியம் நடந்தால் நமக்கு என்ன வர்றதில்லை? சந்தோஷம் வர்றதில்லை. அந்த பிலிப்பியர் 4வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்களேன். ஆதலால் எனக்கு பிரியமும் பாஞ்சயமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமா நீங்க இருக்கிறீங்க. இந்தபடியே கர்த்தருக்குள்ள நீங்க நிலைச்சு இருக்கணும். கர்த்தருக்குள்ள நீங்க என்ன ஒரே சிந்தையா இருங்க. எயோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும். இப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதும்போது எப்படி சொல்கிறாரு? 2 பேரும் ஒரே சிந்தையா இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த வசனம் அந்த அதிகாரம் எழுதுறது எயோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் சண்டை வந்திருக்குது. அவங்களுக்கெல்லாம் வேறுபாடு வந்திருக்குது, கசப்பு வந்திருக்குது. அவங்களுக்கு அவர் என்ன செய்யற? ஒரே சிந்தையா கர்த்தருக்குள்ள ஒரே சிந்தையா என்ன செய்யுங்க இருங்கன்னு சொல்லி புத்தி சொல்கிறேன். நீங்கள் தான் எனக்கு கிரீடம், நான் உங்களை நினச்சி சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் என்ன சொல்லுவோம்? பிரிந்து இருக்கிறாங்க, கசந்து இருக்கிறாங்க, சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க சபைக்குள்ள. ஆனாலும் நீங்கள் தான் எனக்கு சந்தோஷத்தின் கிரீடமாக இருக்கிறீங்க, உங்களை நினச்சி சந்தோஷப்படுறேன். ஆனால் நீங்கள் கர்த்தருக்குள்ளே நீங்கள் எப்படி இருக்கணும்? ஒரு மனதாக ஒற்றுமையாக இருங்கன்னு சொல்கிறாரு. அதோடு கூட பிலிப்பியர் 2:2 வாசிங்கன்னா, நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பு உள்ளவர்களாய் இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். அல்லேலூயா. நாம் எல்லாம் ஒரே சிந்தையா இருக்கணுமா? ஒரே அன்புள்ளவங்களா இருங்க, ஒரே காரியத்தை சிந்திங்க. கணவன் மனைவி 2ஆ இருந்தாலும் சிந்தை ஒன்னா இருக்கணும். இருவரும் ஒரே சரீரம், ஒரே மனிதர்களைப் போல சிந்தை ஒன்றா தான் இருக்கணும். அப்போ என்னை நீங்கள் சந்தோஷப்படுத்தணும்னா, என் சந்தோஷத்தை நீங்கள் இன்னும் நிறைவாக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணுமா? ஒரு சிந்தையாக இருங்க, பல சிந்தையாக இருக்காதீங்க. பவுல் எழுதுறாரு, இதுலேயே நான் சந்தோஷமாக இருக்கிறேங்கிறாரு. நீங்கள் எனக்கு மறுபடியும் உதவி செய்ய விரும்புனீங்க, அதை நினச்சி சந்தோஷமாக இருக்கிறேன், ஆனால் உங்களால் செய்ய முடியலை. 4:10 சொல்கிறாரு, என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களிடத்துக்கு நேரிடவில்லை. சமயம் மட்டும் என்ன செய்யலை உங்களுக்கு? திரும்ப வந்து இந்த காரியங்களை செய்கிறதுக்கு, உதவி செய்கிறதுக்கு, சந்திக்கிறதுக்கு, திரும்ப வர்றதுக்கு ஒரு சமய நேரம் உங்களுக்கு கிடைக்கல. ஆனாலும் நீங்கள் நினச்சதுக்காகவே நான் என்ன செய்கிறேன்? எல்லாம் எதிராக இருக்குது. ஆனால் அப்போஸ்தலன் பவுல் என்ன செய்கிறேன்னு சொல்கிறாரு? சந்தோஷமாக இருக்கு. சபைகளுக்குள்ளே ஒரு சில ஸ்திரீகளுக்குள்ள பிரிவினை இருக்குது, அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு சந்தோஷமாக இருக்கிறேன், உங்களை நினச்சி பெருமைப்படுகிறேன் முந்தின காரியங்களை குறிச்சுன்னு சொல்கிறாரு. இங்கே பார்த்தா ஒரே சிந்தையாக இருங்க, பல சிந்தையாக இருக்காதீங்க, என் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்னு சொல்கிறேன்னு சபையை சிறைச்சாலிருந்து எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. அது மாத்திரமில்ல, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், அதில் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஒருவேளை பிழைச்சிருந்தா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், அதுக்காகவும் சந்தோஷப்பட. செத்தாலும் சந்தோஷம், பிழைச்சாலும் சந்தோஷம், பிரிஞ்சிருந்தாலும் சந்தோஷம், சேர்ந்திருந்தாலும் சந்தோஷம், ஜெயிலில் இருந்தாலும் சந்தோஷம், விடுதலையாக இருந்தாலும் எனக்கு சந்தோஷம். அது மட்டும் இல்லை, ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க? 1:15 சிலர் பொறாமையினாலே விரோதத்தினாலும் சிலர் நல் மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். 1:15 பொறாமையினால கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ணுறாங்க. ஒரு சிலங்க உங்களுக்கு தான் தெரியுமா, நாங்களும் பண்ணுவோன்னு விரோதத்தில் பண்ணுறாங்க. ஒரு சிலர் உங்களை விட நான் பெருசா செஞ்சிடணும்னு செய்கிறாங்க. ஒரு சிலர் பொறாமையில செய்கிறாங்க. ஒரு சிலர் நல்ல மனசோட தேவனுடைய ஊழியம் கட்டி எழுப்பப்படணும், நம்ம ஊழியக்காரரு சிறைச்சாலையில் இருக்கிறாரு, சுவிசேஷகர் அப்போ சிலர் பவுல் செயலில் இருக்கிறாரு, அதனால் அவர் சாணத்திலிருந்து இந்த ஊழியத்தை உண்மை உத்தமாக செய்யணும்னு சொல்லி நல்ல மனசோட ஊழியம் செய்கிறாங்க. ஒரு சில பொறாமையில், ஒரு சில விரோதத்தில் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. 16ஆம் வசனத்தில் சிலர் என் கட்டுகளோட உபத்திரவத்தையும் கூட்ட நினைக்கிறாங்க. ஏற்கனவே செயலில் இருக்கிறேன், என் கஷ்டத்தை இன்னும் அதிகமாக்குறதுக்கு ஒரு சிலர் நினைக்கிறாங்க. அது மாத்திரமில்ல, சுத்தமானதோட கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினால என்ன செய்றாங்க? அறிவிக்கிறாங்க. ஆமே, சுத்தம். ஒரு சிலர் அன்பினால் அறிவிக்கிறாங்க. 18 இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார்,
அதனால் சந்தோஷப்படுகிறேன். விரோதமோ வஞ்சகமோ பகையோ என் கஷ்டத்தை இன்னும் அதிகமாக்க நினைச்சோ என்ன செஞ்சாலும் சரி நான் சந்தோஷமா இருக்கிறேன். யார் அறிவிக்கிறீங்க? இயேசு அறிவிக்கிறீங்க. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, என்னதான் ஆனால் என்ன, என் சந்தோஷத்தை மட்டும் யாரும் பறிக்கவே முடியாது. ஏன்னு சொன்னா நான் கர்த்தர் கூட இருக்கிறேன், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. அதனால சந்தோஷமே என் கூட இருக்கும்போது இந்த சந்தோஷத்தை யாராலும் பறிக்க முடியாது, இந்த சந்தோஷத்தை யாராலும் பிரிக்க முடியாது. அதனால தான் கஷ்டமோ நஷ்டமோ போராட்டமோ நெருக்கமோ துன்பமோ எது வந்தாலும் உங்களை கவலைப்படுத்தவே கூடாது. அதான் இயேசுனார் சொன்னார், நாளை தினத்தை குறித்து கவலைப்படாத, சாப்பாட்டை குறித்து கவலைப்படாத, துணியை குறித்து கவலைப்படாத, வீட்டை குறித்து எதை குறித்து நீ கவலைப்படாத, ஒன்றுக்கும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, கவலையா இருக்குதா ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எங்கே வந்துருங்க, தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க, தேவனுடைய வசனத்தை கேளுங்க, அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும். ஆனால் நாம் சந்தோஷத்துக்கு எதையோ தேடி அலையிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, சந்தோஷம் ஒன்னே ஒன்று, தேவனிடத்தில் இருந்தும் அவரை துதிக்கிற அவர் சமூகத்தில் இருந்தும் அவருடைய வார்த்தையில் இருந்தும் அவர் சமூகத்தில் உட்காந்து அமர்ந்து செபிக்கிறதுல இருந்தால் முழுமையான சந்தோஷம் வரும். அப்படி வரும்போது பவுலும் சீலாவும் இந்த பிலிப்பி பட்டணத்தில் தான், இந்த நிருபெழுதுறாங்க பற்றி, இந்த பிலிப்பி பட்டணத்தில் தான் அவரை ஜெயிலில் அடைச்சி வச்சு கையங்காலம் கட்டி என்ன செஞ்சுருக்கிறாங்க, அடித்து துன்புறுத்தி அவர் கையங்காலம் கட்டி போட்டா அவங்க பாடி துதித்து ஆராதித்தாங்களாம். பிலிப்பி பட்டணத்தில் ஒருவேளை அந்த செயலில் இருக்கும்போது எழுதினார தெரியல, ஆனால் பிலிப்பி பட்டணத்தில் சிறையில் இருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார், பாடி துதிச்சாராம். அடித்து ரத்தம் ஒழியுது, காயங்கள் பல காயங்கள் பட்டு தொழு மரத்தில் கையங்காலம் கட்டி போட்டுருக்குறாங்க. திரும்பவும் முடியாது, உருளவும் முடியாது, எந்திக்கவும் முடியாது, அப்படி எந்த காரியம் செய்ய முடியாது, கட்டி போட்டாங்க. அசையாமல் இருக்கிற மாதிரி கையங்காலம் கட்டி போட்டுருக்குறாங்க. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, பாடி துதிச்சுக்கிறாங்க சந்தோஷத்தோட. ஏன் பாடி துதிக்கும் போது என்ன வரும், சந்தோஷம் மகிழ்ச்சி வரணும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குதுங்க. நாம அழுது புலம்பி ஒப்பாரி வச்சு கூக்குரல் விட்டுருப்போம். கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தர் சுத்தணும். எப்படி யோபுவால பேச முடியுது, அவர் இருந்தா மட்டும்தான் சந்தோஷம், அவரை துதிச்சா மட்டும்தான் சந்தோஷம். இப்படி சாவுலையும் வாழ்விலையும் எல்லாத்துலையும் கத்தரை துதிச்சிருக்கிறாங்க. நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டாலே நம்ம கத்தரை, நான் ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ண மாட்டேன், பைபிள் படிக்க மாட்டேன், நான் ஆண்டவரை தேட மாட்டேன், நான் ஆலயத்துக்கு வரமாட்டேன், நான் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், எல்லாத்துக்கும் காரணம் இயேசுதானே, யாரை தூக்கி எறிஞ்சிரும், இயேசுநாதரையும் அவர் சமூகத்தையும் அவர் வார்த்தையும் சந்நிதியும் நம்ம தூக்கி எறிஞ்சிரும். பிசாசுக்கு தெரியும் கஷ்டத்தை நெருக்கத்தையும் கொண்டு யார்கிட்ட இருந்து பிரிக்கணும், தேவனிடத்துல இருந்து பிரிக்கணும் தான் நினைப்பாங்க. அப்போ நீங்கள் கவனிச்சுக்கோங்க, ஒரு நாள் என்னதான் ஆனாலும் சரி, எதுதான் நடந்தாலும் சரி, ஆண்டவரையும் அவருடைய சமூகத்தையும் ஒரு நாள் விட்டு விடவே கூடாது. ஆனால் நாம் எதை நினைக்கிறோம் அதை மட்டும்தான் விட்டுரும். அப்படி ஒரு நாள் விடாதிருங்க. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.